எங்க அம்மாக்கு அடிக்கடி கால் மரத்து போற மாதிரி இருக்குன்னு கொஞ்ச நாளா சொல்றாங்க டாக்டர். எதனால இப்படி ஆகுது டாக்டர்? இப்போ உங்களோட அம்மாவுக்கு கை கால் ஊசி குத்துற மாதிரியோ இல்லை மறுத்து போகிற மாதிரியோ எஸ்பெஷலி அவங்களோட ரிஸ்ட்டுக்கு கீழே அதே மாதிரி பாதத்தில் ஆங்கிளுக்கு கீழே இருக்குன்னா இது அவங்களோட டயபிட்டிஸ்னால வரக்கூடிய நியூரோபதியாக இருக்கலாம். ஹாய், ஐ எம் டாக்டர் விஷால் வேணுகோபால், யுவர் கன்சல்டன்ட் ஃபிசிஷியன். எப்பயுமே லாங் ஸ்டாண்டிங் சுகர் பேஷண்ட்ஸுக்கு டயபெட்டிக் நியூரோபதி செட்டின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம சுகரை கண்ட்ரோல் பண்ணலைன்னா க்ளவ் அண்ட் ஸ்டாக்கிங் சென்சேஷன் நியூரோபதின்னு சொல்லுவோம். அதாவது அவங்க ரிஸ்ட் ஜாயிண்ட்டுக்கு கீழே அவங்களோட ஃபிங்கர்ஸில் அதே மாதிரி காலில் ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்கு கீழே இந்த ரெண்டு பகுதியுமே அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் அவங்களோட சுகர் கண்ட்ரோலை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ கால் மறுத்து போயிடுச்சுன்னா வீட்டில் அடிபட்டாலோ இல்லை ஒரு சின்ன கல் குத்துனா கூட அவங்களுக்கு தெரியாது. வலியும் ஏன்னா இந்த பேஷண்ட்ஸ்க்கு பெருசா இருக்காது. அப்படி இருக்கிறப்ப புண்ணு ரொம்ப டீப் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. இப்படி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு சர்ஜரி பண்ற அளவுக்கு வாய்ப்புகள் அதிகம். கண்டிப்பா உங்களோட சுகரை செக் பண்ணிக்கோங்க. சுகர் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா ரெகுலரா டாக்டரை மீட் பண்ணி சுகரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி நம்ம பண்ணாலே இந்த கால் ஆம்பியூட்டேஷன், காலில் புண்ணு வர்றது, இது எல்லாத்தையுமே ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.